ओ ओ नमोऽस्तु ते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा संबोधना बोधितं लोके सज्जन षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारत पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. हरि ओम्. இந்த மகாபாரதம் இதுவரைக்கும் சௌப்திக பருவம் வரையிலும் பார்த்தோம். இந்த சௌப்திக பருவத்தில் தான் பாண்டவர்களுடைய புத்திரர்கள் எல்லோரையும் அஸ்வத்தாமா வதம் செய்கின்றான். அதன் பிறகு அஸ்வத்தாமாவினுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த மணியானது அபகரிக்கப்பட்டு தர்மபுத்திரரிடம் கொடுக்கப்படுகின்றது. அஸ்வத்தாமாவை கிருஷ்ணர் கடுமையாக சபித்ததோடு மட்டுமில்லாமல் பரீட்சித்தையும் பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு காத்தார் என்பது குறித்து நாம் விவரமாக பார்த்தோம். ஒரு அடுத்த பருவம் மகாபாரதத்தினுடைய ஒரு சின்ன பருவம் ஸ்திரீ பருவம் என்று பெயர். இந்த பருவத்திற்கு பெயர். இதற்குள்ளே உபபருவங்கள் நிறைய உண்டுன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 100 உபபருவங்கள் மகாபாரதத்தில் உண்டு. அதுல ஒண்ணு ஜலப்பிரதானீக பருவம் அப்படின்னு ஒரு பருவம். அந்த புத்திரர்கள் எல்லோரும் இறந்து போனதை திருதராஷ்டிரன் கேள்விப்பட்டு அவன் மிகுந்த வருத்தத்தையும் துக்கத்தையும் அடைந்தான்னு பார்த்தோம். அப்ப அவன் சஞ்சயனிடத்தில் புலம்பிக் கொண்டே இருக்கின்றான். வாழ்க்கையில எல்லாம் நடந்த பிறகு ஒன்றும் புலம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் மனிதனால் புலம்பாமல் இருக்க முடியாது. இதுதான். புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் the only thing man capable of doing is only to just lament. So, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அப்ப சஞ்சயன் அவனு திருதராஷ்டிரனுக்கு நிறைய உபதேசங்களை எல்லாம் சொல்றாரு. அப்புறம் விதுரரையும் கூப்பிட்டு உங்க அண்ணா ரொம்ப துக்கத்துல இருக்கிறார், அவருக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். பட் தீஸ் பீப்புள் ஆர், இவங்க எல்லாம் உபதேசம் பண்றதுக்கு ஒரு பொழுதும் சளைத்தவர்கள் கிடையாது. அப்படி ஏதோ வேற வேலை வெட்டி இல்லாமல் உபதேசம் பண்ணல. மனதிற்கு எது மருந்தாக இருக்க முடியும்? உலகத்துல எவ்வளவோ விஷயங்களுக்கு மருந்து இருக்கு. மனிதன் துக்கப்படும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு சத்தியத்தை குறித்து, தர்மத்தை குறித்து, உண்மையை குறித்து மேலான உபதேசங்களை தான் பண்ணணும். இந்த உபதேசங்கள் விஷயத்துல அது ஒரு தடவை கேட்டா அது உபேட்சை பண்ணிட்டே தான் இருப்போம். உபேட்சைன்னு தெரியுமா? உபேட்சைன்னு அலட்சியம். இது நாம எவ்வளவு தடவை பெரியவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டாலும் கூட மனம் அது ரொம்ப சுலபமா அலட்சியம் பண்ணிட்டே இருக்கும். அதற்காக உபதேசம் செய்பவர்கள் சலிப்படைவது கிடையாது. அப்படி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மனிதனுக்கு எது உபயோகப்படும் என்றால், மனிதர்கள் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படி அவர்களுக்கு நல்ல ஞானிகள், சாது புருஷர்கள், தர்மம் தெரிந்தவர்கள் செய்யக்கூடிய உபதேசம் தான் கடைசியில் பயன்படும். அப்படி ஸோ தி லாஸ்ட் திங் விச் கேன் ப்ரொடெக்ட் ஹியூமன் பீயிங், மனிதனை பாதுகாக்கக்கூடியது எது என்று பார்த்தால் அது பெரியவர்களுடைய உபதேசம் தான். அதனால இப்ப உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் உபதேசம் கேட்பவர்களை குறித்தெல்லாம் ரொம்ப கவலைப்படுறதில்ல. அவர்கள் கேட்பார்களா அதை பற்றி கவலைப்படுறதில்லை. யாராவது ஒருவருக்கு இந்த உபதேசம் என்ன ஆகும்? நிச்சயமாக சம் பீப்புள் தே வில் டேக் ஆல் தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெரி சீரியஸ்லி. யாராவது ஒருவர் இந்த உபதேசத்தை நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்களா இல்லையா? அந்த முயற்சிப்பவர்களை மனதில் வைத்துக்கொண்டு கேட்காதவர்களுக்கு கூட இந்த உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது. அப்படி எடுத்துக்கணும். எவ்வளவோ உபதேசம் இந்த திருதராஷ்டிரனுக்கு விதுரர் பண்ணியிருப்பார். நம்ம அந்த உத்தியோக பருவத்திலேயே பார்த்தோம். முழு விதுர நீதி சொன்னார். விதுர நீதியை காட்டிலும் வேற என்ன உபதேசங்கள் எல்லாம் வேண்டும்? அப்பவே சனத்குமாரரை கூட்டு சனத் சுஜாத்தியம்னு அவ்வளோ பெரிய ஞான உபதேசங்களை எல்லாம் பண்ணார்.
அவன் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பும் உபதேசங்களை கேட்கவில்லை. எல்லா பிரச்சனைகளும் வந்த பிறகும் கூட, இப்ப கூட பாருங்க, இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லுவார். உடனே அவன் மனம் மாறுவானா? அடுத்த நிமிஷம் என்ன அதர்மம் பண்ணலான்னு புறப்படுவான். மனம் அந்த அளவிற்கு ஹியூமன் பீயிங், தேர் மைண்ட் இஸ் ஸ்டீப்டு இன்டு அன்ரைச்சியஸ்னஸ். அது ஒரு பழக்கமாகவே இருக்கு. ஒரு அதர்மத்தை பின்பற்றுவதுங்கிறது ஒரு பழக்கமாகவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த மனதை எடுத்து ஒரு தர்மத்தில் செலுத்த வைப்பதுங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம். அதனால பை மிஸ்டேக், அகஸ்மாத் நம்மளுடைய மனம் அதர்மத்தில் இல்லாமல் தர்மத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனமாக இருந்தால் we should congratulate ourselves. நம்மை நாமே பாராட்டி கொள்ள வேண்டும். அதனால நான் ரொம்ப தர்மமயமானவன், அகங்காரமும் இல்லாமல் அடுத்த இந்த தர்மத்திலிருந்து அதையும் தாண்டி உயர்ந்த ஞானத்திற்கு செல்வதற்கு இந்த உபதேசங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால மனிதனுடைய மனக்கவலைகளை தீர்ப்பதற்கு மாபெரும் மருந்து எது என்று பார்த்தோம் என்றால் இந்த உபதேசங்கள் தான். இங்கே ஒரு 2-3 அத்தியாயம் விதுரர் உம், திருதராஷ்டிரனுக்கு ரொம்ப அற்புதமான உபதேசங்களை எல்லாம் செய்யறார். தனியா எடுத்து எழுதுன ஒரு புஸ்தகமே போடலாம். அவ்வளவு நல்ல உபதேசங்கள் எல்லாம் இருக்கின்றது, தத்துவார்த்தமான உபதேசங்கள். அதனால மகாபாரதத்துல நமக்கு நிறைய கதைகள் எல்லாம் தெரியும். மகாபாரத கதைகள் நமக்கு தெரியாமல் இல்லை. அதனால எங்கெங்க இந்த தத்துவார்த்தமான உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றதோ, கொஞ்சம் அதை முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த உபதேசங்களை எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்ப்போம். நல்ல நல்ல ஸ்லோகங்கள் இருக்கின்றது. விதுரர் திருதராஷ்டிரனுக்கு சொல்றார், அதர்ஷனாதா பதிதா புனஸ் புனశ్చాదర్శனம் கதாக நைதே தவன தேஷாம் துவம் கா தத்ர பரிதேவனா. அப்படின்னு இந்த ஸ்லோகம் படிக்கும்பொழுது அப்படியே கீதையில அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ஸ்லோகம் மாதிரியே இருக்கு. 2வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். அசோச்சியா நன்மசோச்சஸ்துவம் பிரஜாவாதான்ஸ்ய பாஷசே கதாசூன கதான்சூன்ச நானு சோச்சந்தி பண்டிதாகான்னு. அதுதானே முதல்ல உபதேசம் கிருஷ்ணர் பண்ணது. அர்ஜுனா, நீ வருந்தத்தகாதவர்களை குறிந்து வருந்துகிறாய் அப்படின்னு. இந்த பண்டிதர்கள் இருப்பவர்களை குறித்தோ சென்றவர்களை குறித்தோ ஒரு பொழுதும் வருந்த மாட்டார்கள்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் விதுரர் சொல்றார், தர்ஷனாத் ஆபதிதாக அப்படின்னு. பீப்புள், ஆல் தி சோல்ஸ், நாம் எல்லாருமே ஒன்ஸ் அப்பான் எ டைம் வி வர் ஆல் இன் தி ஸ்டேட் ஆஃப் இன் தி அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட். நாமெல்லாம் தோன்றாத ஒரு நிலையில் தான் இருந்தோம். நம்ம பிறப்பதற்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம்? வேர் வேர் வி அப்படி, விச் ஃபார்ம் வி வர் ஹோல்டிங் அப்படி. பிறப்பதற்கு முன்னாடி நாம் யாராக இருந்தோம், எந்த லோகத்தில் இருந்தோம், எந்த ரூபத்தோடு இருந்தோம், அப்ப என்ன நாம ரூபங்களோடு இருந்தோம்? பிறக்கும் பொழுதே பேரோடெல்லாம் பிறந்துட்டோமா என்ன? ஒண்ணும் இல்லை அப்படி. அதனால ஆதர்ஷனாத் ஆபதிதக, ஃப்ரம் ஆதர்ஷன, ஃப்ரம் அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட், தோன்றா நிலையிலிருந்து இந்த ஜீவன்கள் கர்மங்களுடைய வசத்தினால் புனశ్ச திரும்பி என்ன ஆகுது? தோன்றக்கூடிய நிலைக்கு வருகின்றது அப்படின்னு. தே கம் இன்டு தி மேனிஃபெஸ்டட் ஸ்டேட். புனகச்ச ஆதர்ஷனம் கதாக, திரும்ப எங்க போயிடுவார்கள் அப்படின்னு? காணாமல் போய்விடுவார்கள் அப்படி. என்ன நாமரூபங்களே இல்லாமல் இருக்கிறோம், திரும்பி ஒரு நாமரூபங்களை எல்லாம் எடுக்கிறோம், அப்புறம் ஏதோ கொஞ்சம் விளையாட்டெல்லாம் விளையாடுறோம், அப்புறம் திரும்ப என்ன போயிடுவோம்? இந்த நாமரூபங்கள் எல்லாம் போயிடும். நைத்தே தவ ந தேஷாம் துவம். அவர்கள் உன்னை குறித்து கவலைப்படுவதாலோ நீ அவர்களை குறித்து கவலைப்படுவதாலோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படி. கா தத்திர பரிதேவனா, வீணாக எதற்காக திருதராஷ்டிரா இவ்வளவு வருத்தத்தை நீ அடைகின்றாய்? அதுவும் க்ஷத்திரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் யுத்தத்தில் மடிந்து அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி காலத்தை பற்றி சொல்றாரு அப்படி. நான் நிறைய ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். மகாபாரதத்தினுடைய தி சென்ட்ரல் தீம் ஆஃப் மகாபாரத இஸ் டைம். காலம்தான் மகாபாரதத்தினுடைய மைய கருத்து அப்படி. எல்லோருமே காலத்தை அனுசரித்தே செல்கின்றோம் அப்படி. சி, நோபடி கேன் கான்குவர் டைம் அப்படி. யாராலும் எல்லாம் பண்ண முடியாது, காலத்தை யாராலும் வெல்ல முடியாது. அதனால இங்க சொல்றார், ந காலஸ்ய பிரிய கஷ்டித் ந துவேஷ்ய குரு சத்தம ந மத்தியஸ்த குவச்சித் காலக சர்வே கால பிரகர்ஷதி அப்படின்னு அழகான ஸ்லோகம் பாருங்க. ந காலஸ்ய பிரியக கஷ்டித், டைம் இஸ் நாட் டியர் டு எனிபடி அப்படின்னு. காலம் யாரிடத்திலும் பிரியமாக இருப்பதில்லை அப்படின்னு. டைம் டசன்ட், டைம் இஸ் கான்சியஸ்னஸ். கால இஸ் பரமாத்மா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. When you say காலம், இட் இஸ் நாட் சம் இன்னர்ட் திங் அப்படின்னு. காலமே பரமாத்மா. கீதையில பகவான் சொல்லும்போது காலோஸ்மின்னு தான் சொல்றாரு.
அதனால ந காலஸ்ய பிரியக கர்ச்சித். டைம் இஸ் டைம் டசன்ட் ஃபேவர் எனிபடி அப்படி. டைம் இஸ் நாட் டியர் டு எனிபடி அப்படி. ந துவேஷ்யக கஷ்டித் குரு சத்தம அப்படி. டைம் டசன்ட் ஹேட் எனிபடி அப்படி. காலத்திற்கு யாரும் பிரியமானவர்கள் கிடையாது. இவர்களெல்லாம் எனக்கு பிரியமானவர்கள்னு காலம் யாரையும் தலையில வச்சு கொண்டாடுறதும் இல்லை அப்படின்னு. இவர்கள் எல்லாம் எனக்கு பிரியமானவர்கள் இல்லைன்னு காலம் யாரையும் தலையிலிருந்து தூக்கி போடுறதும் கிடையாது. மத்தியஸ்தக குவசித், அது நடுநிலையோடு இருப்பதும் கிடையாது. காலக குவசித் காலக சர்வே காலக பிரகர்ஷதி அப்படின்னு. காலம் எல்லோரையும் இழுக்கின்றது அப்படின்னு. ஸோ டைம் இஸ் புல்லிங் எவ்ரிபடி அப்படின்னு. வி ஆர் ஆல் செயின்ட் பை தி டைம் அப்படின்னு. காலம்ங்கிற ஒரு சங்கிலியினால் கட்டப்பட்டு, புரியுறதா? காலங்கிற சங்கிலியினால் கட்டப்பட்டு நாம் எல்லோரும் இழுக்கப்படுகின்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 45 நிமிஷம் முடிஞ்சிடும் அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனை 45 நிமிஷம் முடிஞ்சிருக்கு, எவ்வளவு காலம் முடிஞ்சிருக்கு, இந்த பிரம்ம சிருஷ்டில எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் போயிருக்கிறார்கள். ஆனா இருக்கிறவன் என்னவோ தான் மட்டும்தான் சாஸ்வதமானவன் நினைச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா. அண்ட் ஹி திங்ஸ் இஸ் வெரி கிரேட் ஆல்சோ. நம்மை போன்ற உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. எவ்வளவு பெரியவனுடைய அகங்காரத்தை கூட ஒரு நொடியில் காலம் தவிடுபடி ஆக்கிவிடும் அப்படின்னு. யாரா இருந்தா என்ன அப்படி. காலம் உண்மையிலே பார்த்தா யாரையும் சட்டம் பண்றது இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு. இன்னும் டைம் டசன்ட் ஸ்டாப் ஃபார் எனிபடி. இவ்வளவு சொல்றமே, ஒரு நிமிஷம், ஒரு முகூர்த்த காலத்தை, ஒரு க்ஷணத்தை நம்மளால நிறுத்த முடியுமா? ஒரு க்ஷணத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? காலத்தை நிறுத்த முடியுமா? என்ன, காலம் யாருக்காவது காத்திருக்குமா? அதான் சொல்றார். அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் திரவிய சஞ்சய ஆரோக்கியம் பிரிய சம்வாசக குருத்யேதேஷு ந பண்டிதः. Therefore a wise man, a knowledgeable person, a man of wisdom, புத்தின்னு ஒண்ணு இருந்தால் அந்த புத்தியுடைய மனிதன் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அனித்யம் யவ்வனம் அப்படி. திஸ் ஆல் திஸ் இந்த யவ்வனம் இருக்கு, யங் ஏஜ் அப்படின்னு, அதெல்லாம் அனித்யம் அப்படி. கொஞ்ச நாள் போனா தோலெல்லாம் சுருங்கி போயிடும் அப்படின்னு. See how long you can keep all this skin tight அப்படின்னு. See as you grow slowly என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முடியெல்லாம் வெள்ளையாகும். அப்புறம் இருக்கிற முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிட்டே போகும் அப்படின்னு. எவ்வளவுதான் இழுத்து இழுத்து சுருட்டி சுருட்டி முன்னாடி விட்டாலும் கூட கடைசியில என்ன ஆயிடும் அப்படின்னு, அனித்யம் யவ்வனம் ரூபம் அப்படின்னு. See these are all அனித்யம் அப்படி. The soul is resplendent அப்படி. See there is something called a soul. உள்ள ஒரு ஆன்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்கிறது அப்படின்னு. அதனால்தான் இந்த யவ்வனம் ரூபம், இந்த அழகு, இதையெல்லாம் தாண்டி அப்படி நிஜமான பொலிவோடு ஒண்ணு இருக்கின்றது அப்படின்னு. மேன் ஷுட் இன்வெஸ்ட் ஆல் இஸ் எனர்ஜி டு லொக்கேட் தட் ரியாலிட்டி அப்படி. பட் unnecessarily ஆர் அன்பார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டுவெல் ஒன்லி ஆன் அவர் பாடி அப்படி. இப்ப நீங்க எங்கேயாவது ஷாப்பிங் எல்லாம் போனீங்கன்னா, ஒரு 10 கடை இருந்தா 9 கடை பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ரிலேட்டட் ஒன்லி டு தி பாடி அப்படி. அது சரீர சம்பந்தமானதாகத்தான் இருக்கும் அப்படி. அந்த அளவிற்கு மனிதர்களுக்கு இந்த தேகத்தின் மீது, தங்களுடைய ரூபத்தின் மீது, யவ்வனத்தின் மீது அவர்களுக்கு ஒரு கர்வம் உண்டு. அதான் சொல்ல, அனித்யம் யவ்வனம் ரூபம் ஜீவிதம் திரவிய சஞ்சயக. ஜீவிதம் இந்த வாழ்க்கை, திரவிய சஞ்சயக எப்ப பார்த்தாலும் ஏனோ எவ்வளவு பொருளை ஈட்டுகின்றோம், எவ்வளவு பொருள் சேர்த்து வைத்து, அதெல்லாம் முக்கியம்தான். டோன்ட் நெக்லெக்ட். அதுக்காக தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு நம்ம போக சொல்லலை அப்படின்னா. சி வி ஷுட் லுக் இன் டீசென்ட் வே அப்படி. பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் தவறெல்லாம் கிடையாது. யூ நீட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஆரோக்கியம் பிரிய சம்பாசக. அது ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், பிரிய சம்பாசக நமக்கு பிடித்தவர்களோடு வாழ்வதாக இருக்கட்டும். கிருத்யே ஏதேஷு ந பண்டிதாக அப்படி. A pandita, a wise man should not give too much importance for all these things. ஏன்னா இது எல்லாமே எப்படிப்பட்டது, இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அப்படி. See, it is a bitter pill to swallow அப்படி. பட் தென் we have to swallow it. அதனால காலம் என்ன பண்ணும், இல்லைன்னா இதை உள்ள தள்ளும், நம்மள பிடிச்சு என்ன பண்ணும், இதை உள்ள காலம் இந்த மருந்தை நமக்கு எப்படியாவது ஊத்தி விடும் அப்படி. அதனால்தான் சொல்றார், மனிதர்கள் வேண்டாத விஷயங்களில் பற்று வைப்பதாலும் அப்படி.
என்னன்னா பற்று வைத்த விஷயங்களை விட்டு பிரிவதாலும் ரெண்டு விஷயம் சரி, எதெல்லாம் தேவையில்லையோ அதன் மீதெல்லாம் பற்று வைக்கின்றோம். கடைசியில எதன் மீதெல்லாம் நாம் அதீதமாக பற்று வைக்கின்றோமோ அந்த பற்று வைத்த விஷயங்களை எல்லாம் பிரிய நேருவதால் மனிதர்கள் துன்பத்தை அடைகிறார்கள். அதனால மனிதர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு. சயானம் சாஷ்ணுதேஹி திஷ்டந்தம் சானுதிஷ்டதி அனுத்தாவதி தாவந்தம் கர்ம பூர்வகிருதம் நரம். சரி, நரம் பூர்வகிருதம் கர்ம. என்னென்ன கர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு நம்ம இங்க வந்திருக்கோம் நமக்கே தெரியாது. அப்படி சரி, நாம என்னதான் மேக்கப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் கூட நாம ஒரு கர்மங்கள் என்னென்ன கர்மங்களை பண்ணியிருக்கோம். ஸோ பூர்வகிருதம் கர்மம். சரி, மனிதர்களுடைய அந்த கர்மங்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போயிடுமா? கர்மத்தை பற்றி சொல்றாரு பாருங்க. சயானம் ச சயானம் சாஷ்ணுதேகி அப்படி. சரி, நாம படுத்திருந்தா கர்மம் நம்ம கூடயே படுத்திருக்குமா அப்படி. என்ன திஷ்டந்தம் ச அனுதிஷ்டதி, நாம எழுந்து நின்னா கர்மமும் நம்ம கூடயே எழுந்து நிற்குமாம். அனுதாவதி தாவந்தம் கர்ம பூர்வகிருதம், நாம நடக்க ஆரம்பிச்சோம்னா கர்மமும் என்ன ஆகும்? நம்மளோட சேர்ந்து நடக்கும். நீங்க படுத்தா கர்மம் நம்மளோட படுத்து இருக்கிறது, நாம எழுந்து நின்னா கர்மம் நம்மளோட எழுந்து நிற்கிறது, நாம ஓடுனா என்ன ஆகும்? கர்மம் நம்மளோட ஓடும். இட் மீன்ஸ் வாட்? அது நிழல் மாதிரி. எப்படி எவ்வாறு நிழலை விட்டு ஒரு மனிதன் எப்பொழுதும் பிரியவே முடியாதோ, அதே மாதிரி அவனவன் செய்த வினைகளில் இருந்து அவனவன் விலகவே முடியாது. மனிதனுடைய கர்மம் என்பது மனிதனோடு எப்பொழுதும் நிழலை போல் அந்த மனிதனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதனால இட் இஸ் தி அந்த கர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த கர்மத்தினால்தான் மனிதர்கள் இவ்வளவு விதமான சரீரங்களை எல்லாம் எடுக்கின்றார்கள். விதுரர் ஏன் சொல்றார்? திருதராஷ்டிரா, உனக்கு கூட கர்மத்தினால் தான் உன்னுடைய புத்தி இப்படி எல்லாம் பேதலித்து போகின்றது, கர்மத்தினால் தான் உன்னுடைய புத்திரர்கள் எல்லோரும் அழிவை தேடிக் கொண்டார்கள். ஆனால் அந்த கர்மத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ஞானம் ஒன்றுதான் மனிதர்களுடைய எல்லா கர்மங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றதே தவிர, மனிதர்களுக்கு அந்த உயர்ந்த ஞானம் பெறாத வரை மனிதர்கள் எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள்? கர்மத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். கர்மம் எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது? கர்மமானது காலத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இவ்வாறாக மனிதன் காலத்தினாலும் கர்மத்தினாலும் எப்பொழுதும் கட்டி இழுக்கப்படுகின்றான் அப்படின்னு சொல்றார். ஆனால்தான் ஏன ஏன ஷரீரேன யத் யத் கர்ம கரோதி யக தேன தேன ஷரீரேன தத்பலம் சமுபாஷ்ணுதே. அதனால மனிதன் எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த கர்மங்களை எல்லாம் செய்தானோ அந்தந்த கர்மங்களை எல்லாம் அந்தந்த சரீரங்களிலேயே அவன் அனுபவிக்கின்றான் அப்படின்னு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து சரீரங்களை எல்லாம் எடுத்து மனிதன் எதை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான்? மனிதன் கர்மங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். ஹேவிங் நோன் திஸ் ஃபேக்ட் ஆர் ஹேவிங் நோன் திஸ் ட்ரூத், இந்த உண்மையை இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டு மனிதன் இந்த கர்மத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்வதற்கு, இந்த கர்மத்திலிருந்து மீள்வதற்கான முயற்சியை அவன் செய்ய வேண்டும். அடக்கர்மமே என்ன பண்ணக்கூடாது? தலையில கையை வச்சுட்டு உட்கார்றதாலையும் கர்மம் என்ன ஆகாது? கர்மனோட விட போறது கிடையாது. அதனால இந்த கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆத்மைவ யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனக ஆத்மைவோ யாத்மனோ சாட்சி கிருதஸ்யாபகிருதஸ்ய ச. கொஞ்சம் கடைசியில இருக்கக்கூடிய ரெண்டு வரி மட்டும் மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதனால ஆத்மைவ ஆத்மனோ பந்துகு அப்படி, உன்னுடைய மனமே உனக்கு நண்பன்னு சொல்ற. ஆத்மைவ ரிபுராத்மனக, உன்னுடைய மனமே மனமே அவனுக்கு பந்துவாக இருக்கின்றது, மனிதனுக்கு மனமே பகையாகவும் இருக்கின்றது. ஆத்மைவ ஆத்மனோ சாட்சி அப்படி. சி யூ ஆர் தி விட்னஸ் ஃபார் யுவர் ஓன் ஆக்ஷன்ஸ் அப்படி. நம்முடைய செயல்களுக்கெல்லாம் நாமே சாட்சியாக இருக்கின்றோம். இப்ப பூர்வத்தில் என்ன காரியங்கள் பண்ணோம் நமக்கு தெரியாது. ஆனா அப்ப அந்த காரியங்களை பண்ணும் பொழுது நம்ம நம்ம அதற்கு சாட்சியாக தானே இருந்திருக்கிறோம். அந்த கர்மங்களை பண்ணும் பொழுது தெரியாமல் ஒன்றும் பண்ணலையே. இப்ப தெரியாம பண்ணிட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படின்னு எல்லாரும் கர்மங்களை செய்யும் பொழுது நல்லதோ கெட்டதோ அதை தெரிந்தேதான் செய்கின்றோம். மனிதர்களுடைய கிருத்த அக்கிருத்தசிய, அவன் செய்யக்கூடிய கர்மங்களும் அவன் செய்யாத கர்மங்களுக்கும் எது சாட்சியாக இருக்கின்றது? அவனுடைய ஆத்மாவே சாட்சியாக இருக்கின்றது. இவ்வாறாக இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்மங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும். See, we have to slowly release ourselves from this karmas. அதை தான் சொல்றார். யதோ யதோ மனோ துக்காத் சுகாத் வா விப்ரமுச்யதே ததஸ்ததோ நியம் யைதத்
சாந்திம் விந்தேத வை புதக. புதகனா தி இன்டெலிஜென்ட் மேன், தி வைஸ் மேன். சி நோயிங் அபவுட் திஸ் கர்ம, இந்த கர்மங்களை குறித்து நன்றாக தெரிந்து கொண்டு, எதோ எதோ மனோ துக்காத், எப்பொழுது எப்பொழுதெல்லாம் மனம் துக்கத்தில் போய் விழுகின்றதோ, சுகாத்வா அல்லது சுகத்தில் போய் விழுகின்றதோ. இன் ஷார்ட், மனமானது இன்பங்கள் துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கூடும் பொழுது ததஸ்தத நியமியத்து, உடனடியாக அந்த மனதை என்ன பண்ண வேண்டும், அந்த இன்பங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து மனதை விடுவித்து கொண்டு சாந்தி விந்தேதவை புதக, உள்ள இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் தாண்டி என்ன இருக்கின்றது, ஒரு சாந்தி இருக்கின்றது. இன்னைக்கு காலையில கீதை வகுப்புல கூட பார்த்தோம். அப்படி யுக்த கர்மபலா சங்கம் தெக்துவா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம்னு சொன்னார். நைஷ்டிகீம் சாந்தின்னு, தட் இஸ் அ ரியல் சாந்தி. நைஷ்டிகீம்னு என்ன அர்த்தம்? சுவாபாவிகமாக இயல்பாகவே நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கின்றது, உள்ளத்தில் ஒரு அமைதி இருக்கின்றது. See, there is a peace, there is a silence, there is a bliss. வஞ்சகமே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றது. இந்த வெளியில வரக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாம் அவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒருத்தருக்கு சுகம் அதிகமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு துக்கம் அதிகமாக இருக்கலாம். There is a தாரதமிய differences in external happiness and sorrow. But as far as the internal bliss, as far as the internal silence, the inner happiness is concerned, it is common to everybody. எல்லோருக்குள்ளும் என்ன இருக்கின்றது அப்படின்னு, there is an infinite source of bliss is there. Not knowing, that infinite bliss, our mind is always extroverted. மனம் எப்பொழுதும் என்ன இருக்கிறது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களையே தேடி அதுல இருக்கக்கூடிய சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்றது. சுகத்தை அனுபவிக்கும் போது தலையை தூக்கிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது தலையை தொங்க போட்டுக்கிறோம். சரி, அதே மாதிரி இப்படிதான் மனிதர்களுடைய வாழ்க்கையானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் கூட கீதையில இருக்கு. ஏதோ ஏதோ நிச்சரதி மனச்சஞ்சலம் அஸ்திரம் ததஸ்ததோ நியமேதத்து ஆத்மன்யேவ வசம் நயேத்துன்னு 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லுவார் அர்ஜுனனுக்கு. அதையெல்லாம் இங்க விதுரர் வேற மாதிரி தர்ம பாஷையில சொல்றார், அங்கே அது ஞானத்திற்கு சொல்வார். அதனால்தான் விதுரர் சொல்றார், அசாஸ்வதமிதம் சர்வம் சிந்தியமானம் நரர்ஷப கதலி சந்நிபோ லோக சாரோ அஸ்யன வித்யதே. எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்கள். அசாஸ்வதமிதம் சர்வம், இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதமானது கிடையாது. இதெல்லாம் கேட்டு பயப்பட வேண்டாம். சரி, இது கேட்டுட்டு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி கேட்டுட்டு நிம்மதியா இருக்க வேண்டியதான். அப்படி சோ இருக்கிற வரைக்கும் இருக்கிறோம். அசாஸ்வதம் இதம் சர்வம். சர்வம் அசாஸ்வதம். கீதையில இதை பகவான் சொல்றார், அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்மமாம். அர்ஜுனா, இந்த உலகத்துல எல்லாமே அனித்தியமானது, எல்லாமே சுகம் இல்லாதது. அப்படிப்பட்ட அனித்தியமும் சுகமும் இல்லாத இந்த உலகத்தில் பிறந்த பிறகு நித்தியமும் நிரந்தரமான சுகத்தை கொடுக்கக்கூடிய என்னை நீ அடைன்னு சொல்லலையே அப்படின்னு. அதனால லோகம் அசாஸ்வதம் உடனே we need not get frustrated. That means what? Behind this impermanent world, there is a permanent truth is there. The world what we see, the world what we experience is not permanent, but the experiencer is the reality. But unfortunately, the experiencer gets carried away by the experiences. Therefore, அந்த அனுபவங்களை பொறுத்து சுக அனுபவமாக இருந்தால் சுகப்படுகின்றான், அனுபவங்கள் துக்கமாக இருந்தால் துக்கப்படுகின்றோம். பட் இஃப் யூ ப்ராப்பர்லி இன்வெஸ்டிகேட், இங்க சொல்றார் சிந்தியமானம்னு சொல்றாரு. இஃப் யூ ப்ராப்பர்லி இன்வெஸ்டிகேட்னு நல்ல ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா, அனுபவிப்பவருங்கிறது சுக்கியும் கிடையாது, அவர் துக்கியும் கிடையாது. He is nothing to do with experiences. No, he is actually he is of the nature of permanent bliss. அதனால இந்த உலகத்துல நிரந்தரமான இன்பத்தை எப்போ நீடித்த சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம்னு யாராவது சொல்ல முடியுமானா, உலகம் யாருக்கும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கல, யாருக்கும் துக்கத்தை மட்டும் கொடுக்கல. அவரவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி சுகமும் துக்கங்களும் அவர்களே வந்தடைகின்றன. இன் ஷார்ட், இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஒரே வார்த்தையில சொல்லிட்டு, கதலி சன்னிபோ லோக. கதலி சன்னிபவன பெரிய வாழைத்தண்டு மாதிரி. அப்படி என்ன பார்க்கும்போது பெருசா இருக்கும் அப்படின்னு.
எடுத்து உரிச்சு உரிச்சு வாழை மட்டையை உரிச்சு முறிச்சு உரிச்சு உரிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு வாழை மட்டையை உரிக்க கஷ்டமா இருந்தா ஒரு வெங்காயத்தை எடுத்து உரிச்சு பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. வாழை மட்டையை உரிச்சு பார்த்தாலும் கடைசியில என்ன இருக்கும்? கதலி சன்னி போன ஒண்ணு உள்ள என்ன இருக்காது? ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? கண்ணுல தண்ணி வர்றதுதான் மிச்சமாகுமே தவிர உள்ள என்ன இருக்காது அப்படின்னு ஒண்ணும் இருக்காது. கதலி சந்நிபோ லோகः சாரோ அஸ்ய வித்யதே. ஆக்சுவலி தேர் இஸ் நோ எசன்ஸ். இதுல உண்மையிலே என்ன கிடையாது அப்படின்னு, சாரம்னு என்ன கிடையாது, தேர் இஸ் நோ ஜூஸ். சரி, அதுல ஏதோ ஜாரம் சாரம் இருக்கு, சாரம் இருக்குன்னு நாம் அதையெல்லாம் தேடி போயிட்டே இருக்கிறோம் அப்படி. பட் இன் இட்ஸ் ரியாலிட்டி தி வேர்ல்ட் ஹேஸ் நோ நோ ரியல் எசன்ஸ். அதுல உண்மையான சாரம் கிடையாது. உண்மையான சாரம் இந்த உலகத்துல இருக்குன்னா நாமெல்லாம் நம்ம முகமே சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா அப்படி. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நம்மளுடைய முகம் பரிதாபமாக இருக்கிறது இல்லையா அப்படி. இஃப் தெர் இஸ் a ரியல் எசன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், there should be a glow in our faces அப்படி. நம்மளுடைய முகத்துல எப்பொழுதும் ஒரு ஒளிவட்டம் இருந்துட்டே இருக்கணுமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு பதிலா எப்போ ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு வருத்தம், நடுவுல கொஞ்சம் சந்தோஷமும் வருகின்றது. திருதராஷ்டிரனுக்கு இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. எல்லாம் புத்திரனை இந்த யுத்தத்துக்கு முன்னாடி இதுதான் சொன்னார். விதுர நீதியிலையும் இதுதான் சொன்னார், இங்கேயும் சொன்னார். அப்புறம் இதுல நிறைய சொல்றார். ஒரு ஜீவன் கர்ப்பத்தில் வாசம் செய்யக்கூடிய விதத்தை எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பெரிய சயின்ஸாவே இருக்கு. எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டமும் கூட. அதனால கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த ஸ்திரீ பருவத்துல முதல்ல 1 2 அத்தியாயங்களை எல்லாம் மகாபாரதம் புஸ்தகம் இருந்தா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஜீவன் இந்த கர்ப்பத்துல எப்படி வாசம் செய்கின்றது. சரி, அங்கேயும் உள்ளே இருக்கும்போது அதுக்கு துன்பம் தான் அப்படி. உள்ளேயும் துன்பங்களை தான் அனுபவிக்குது. ஒரு வழியா அப்பா வெளியில வந்தோம்னு அழுதுண்டே பிறக்கிறது அப்படின்னு. பிறந்த பிறமை என்ன ஆறுது? பிறந்த உடனே ஏதோ பெரிய சந்தோஷத்தை அடைய போறோம்னு 5 நிமிஷத்திலே பசிக்கிறது அப்படி. உள்ள இருக்கும் பொழுது வெளியில என்ன ஆறுது அப்படின்னு. பிறந்து தூக்காத தூக்கலைன்னு வைங்க அப்படின்னு. ஏன்னா அது நம்ம எங்க படுத்து வெறும் மலமூத்திரத்திலே படுத்துக்க வேண்டியதுதான் அப்படி. ஒரு வயது வரைக்கும் அதை யாராவது அசைச்சு போட்டாதான் உண்டு அப்படி. இதுல என்ன பெருமை இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா இந்த மானுட வாழ்க்கையில என்ன பெரிய பெருமை உண்டு? இதையெல்லாம் சொல்றார். ததைவ பரிரக்ஷந்தி ஏ தியான பரிநிஷ்டிதாக அயம் ந புத்தியதே தாவத் யமலோகம் யத் அதாகதம். ரொம்ப நல்ல ஸ்லோகம். ததைவ பரிரக்ஷந்தி ஏ தியான பரிநிஷ்டிதாக. The people knowing all this truth about this world, they engage themselves in the practice of meditation. யாரெல்லாம் இந்த உண்மையை நன்றாக அறிந்து கொண்டு உள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை இடைவிடாது தியானித்துக் கொண்டே இருக்கின்றார்களோ ததைவ பரிரக்ஷந்தி அப்படி, தே ஆர் ப்ரொடெக்டட். அவர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். யாரெல்லாம் ஒரு தியானமோ ஜபமோ ஒரு தெய்வ வழிபாடு இதெல்லாம் இல்லாதவர்கள், வெறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிப்பவர்கள், அயம் ந புத்தியதே தாவத் யமலோகம் அதாகதம். அவர்கள் எல்லாம் யமலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அறியாமலேயே இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி, ஒரு மனிதன் கர்மத்தை அனுபவிக்கும் பொழுதும் அவன் கர்மத்தினுடைய அந்த பலன்களினால் கட்டப்படும் பொழுதும் கூட யமனால் இழுத்து செல்லப்படுவதை அவன் அறியாமலேயே இருக்கின்றான். He is under the clutches of மிருத்யு. இன்ஃபேக்ட் மிருத்யுக்கு யமனுக்கு இன்னொரு பேர் காலன்னு பேர். ஹி இஸ் ஆல்சோ கால்டு காலன். ஸோ தி டைம் இஸ் ஆல்வேஸ் டிராகிங் அஸ். அதனால்தான் இதை சொல்றாரு பாருங்க. அஹோ வினிகிருதோ லோகः லோபேன ச வசீகிருதः லோப குரோத பயோன்மத்தः நாத்மானம் அவபுத்தியதே. அழகான ஸ்லோகம் இதெல்லாம். அஹோ, அஹோன்னா ஆக்சுவலா ரொம்ப பரிதாபமா சொல்றது, இல்லைன்னா ரொம்ப கருணையோட சொல்றது. அஹோன்னு என்னன்னு சொல்றது, வாட் டு சே. வினிகிருதோ லோகக அப்படின்னு. மேன் இஸ், மனிதன் என்பவன் இந்த உலகத்தினால் வஞ்சிக்கப்படுகின்றான். மனிதனை இந்த உலகம் வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றது. வஞ்சிப்பதுன்னா தெரியறதா இல்லையா? ஸோ கான்ஸ்டன்ட்லி இன் சம் அதர் ஃபார்ம் தி வேர்ல்ட் இஸ் பனிஷிங் ஹிம் ஒன்லி. மேன் இஸ் பனிஷ்டு பை ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ். லோபேனச்ச வசீகிருத்தக அப்படின்னு. அவன் லோபத்தினுடைய பேராசையினுடைய வசத்தில் இருப்பதால் இந்த மனிதர்கள்
இந்த உலகத்தினால் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். லோப, குரோத, பயோன்மத்தக, இன்டாக்சிகேட்டட் பை திஸ் கிரீட் அண்ட் தென் ஆங்கர் அண்ட் ஃபியர். ஸோ இன்டாக்சிகேட்டட் பை கிரீட், ஆங்கர் அண்ட் ஃபியர், நாத்மானம் அவபுத்தியதே. ஒரு மனிதனுக்கு தான் யார் என்று, தன்னுடைய உண்மையான சொரூபம் என்னவென்று அவன் அறியாமலேயே போகின்றான். இது ஒரு பிறவியில இல்லை, எல்லா பிறவிகளிலும் இப்படி என்ன ஆகுது, the world is just consuming him. இந்த உலகம் வந்து அவனை விழுங்கி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்றார். நடுவில் நடுவில் ஒருவேளை கருத்தா சொன்னா ஒருவேளை திருதராஷ்டிரனுக்கு புரியாதுங்கிறதுக்காக, இந்த சம்சாரம்ங்கிறது எவ்வளோ ஒரு கோரமான ஒன்று அப்படின்னு, ஏன்னா அது எப்படிப்பட்டதுங்கிறது அதை வந்து ஒரு காட்டுக்கு ஒப்பாக, இது நமக்கு தெரிந்த கதை தான். நிறைய இடங்கள்ல நாம இதை கேள்விப்பட்டிருப்போம். பரவாயில்ல, திருப்பி கேட்போம். பரவாயில்ல, திருப்பி கேட்போமே. சொல்லும்போது அந்தணர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த அந்தணர் ஒரு காட்டிற்குள்ள நுழையிறாரு. அங்க நுழைஞ்சு அந்த காட்டிற்குள்ள பார்த்து ஒரே துஷ்ட மிருகங்கள் அப்படி, இங்கே எங்கேயும் அந்த மிருகங்கள் எல்லாம் அவரை வந்து துரத்துறது அப்படி. ஒரு வழி எங்க ஓடுறாரு, அங்க ஓடுறாரு, ஒரே இருட்டு வேற, உள்ள ஒரே இருட்டு, இங்க எங்கேயும் ஓடி ஒரு வழியா எல்லா துஷ்ட மிருகங்கள் இடத்துல இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்த அம்மானு கொஞ்சம் லேசா மூச்சு விட்டுட்டு நிமிர்ந்து பார்க்கிறார். அங்க கோரமான பற்களையுடைய ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் வந்து எதிர்க்க வந்து நிக்கிறாளாம். நின்று என்ன பண்றார், அவருடைய கையை வேற கட்டி விட்டுறாரு. அந்த கோரமான பெண்ணிடத்திலிருந்து தப்பித்து, அந்த சம்சார காட்டுல இருந்து தப்பித்து வெளியிலான்னு போனா அதை விட இன்னொரு மோசமான காட்டிற்குள்ள போய் நுழையிறாராம். அப்படி நுழைஞ்சதோட மட்டும் இல்லாமல் அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய அதெல்லாம் அந்த முட்புதர்களால் மூடப்பட்டு இருக்கிறதால இவர் தடுமாறி பயத்தினால அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கிணறு, ஒரு பாழுங்கிணத்துல போய் விழறாரு. அந்த பாழுங்கிணத்துல விழும்பொழுது அகஸ்மாத் விதிவசத்தினால என்ன பண்றாரு, அதுல ஒரு கொடி, அந்த கிணற்றுல வந்து ஒரு கொடி தொங்கிட்டே இருக்கிறதாம். அந்த கொடியை போய் கட்டியா பிடிச்சிக்கிறார். விழுந்தவர் இப்படி நேரா கூட விழல, தலைகீழ விழறாரு அப்படி. அதனால கால் மேல பார்த்து இருக்கிறது, தலை வந்து கீழே பார்த்து இருக்கிறது. தலையை பார்த்துட்டு உயிரை பணைய வச்சுட்டு அப்பா, அதுலயே ஒரு அதுலயே ஒரு நம்பிக்கை, அப்படியே விழும்போதாவது கொடியை பிடிச்சிட்டோமேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து கீழே பார்க்கிறார். கீழே பார்த்தா அந்த நடுவுல, அந்த கிணற்றுக்கு நடுவுல பார்த்தோன்னா ஒரு பெரிய பாம்பு அப்படின்னு ஒரு தலையை விரிச்சு ஆடிண்டே இருக்கிறதாம். உடனே பயந்து போய் சரி எப்படியாவது இந்த கொடியை பிடிச்சு, ஏன்னா மேல இந்த கிணற்றுக்கு மேல வந்துடலான்னு பார்த்தா அந்த கிணற்றுக்கு வெளியில நல்ல 6 தலை 12 கால்களை உடைய ஒரு, என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு யானை ஒன்று நின்று கொண்டே இருக்கிறதா அப்படின்னு. அதனால இப்ப கிணத்துல விழுந்தாலும் போயிடுவோம், இந்த கிணத்துல இருந்து வெளியில வந்தாலும் என்ன ஆகும் எனிவே அப்படி. தட் மீன்ஸ் வாட், டெத் இஸ் இன் வெயிட்டிங் இன் மெனி ஃபார்ம்ஸ். மரணம் வந்து வெவ்வேறு விதங்களில் ஒரு மனிதனை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் காலம் நம்மளை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கிறது. நாம தான் ஏதோ ஒன்றும் பயம் இல்லாதவர்கள் நினைத்து கொண்டே இருக்கணும். இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இந்த நேரத்துல பார்த்தா ஒரு கருப்பும் வெள்ளையுமா ஒரு எலியா. அந்த எலி என்ன பண்றதா, ஒரு கருப்பு கலர்ல இருக்கிறது ஒரு எலி, வெள்ளை கலர்ல ஒரு எலி இருக்குது. அது என்ன பண்றதா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கொடி என்ன பண்றது இருக்கான், அது பல்லுனால என்ன பண்றது, அது கரக் 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 கரக்னு அறுத்துட்டே இருக்கிறது. இந்த நேரத்துல இப்படி மெதுவா தலைகளை தானே இருக்கிறார், கற்பனை பண்ணி அப்படியே தலையை தூக்கி பார்த்தா மேல ஒரு மரம், ஒரு மரம் தெரியறது. அந்த மரத்துல பெரிய தேனீக்கள் ஏகப்பட்ட தேனீக்களாம். அந்த தேனீக்கள் எல்லாம் என்ன பண்றது, தேனுங்களை சேர்த்து சேர்த்து அங்க வந்து கொத்த கொத்த கொட்ட, அதுல இருந்து ஒரு தேன் மேல இருந்து கீழே வந்து ஒரு சொட்டி ஒரு நேர ஒரு நாக்குல விழுகுதான் பாரு. எந்த ஸ்திதியில பாருங்க. நாக்கில் விழுதுன்னா அதை அவர் நல்லா நக்கிட்டு என்ன பண்றாரு, திருப்பி ஆன வாயை திறந்து வச்சிருக்கிறாரா, இன்னொரு சொட்டு விழுமான்னு. இன்னொரு சொட்டு விழுமான்னு என்ன பண்றாரா, காத்துட்டே இருக்கிறாரா. இங்க பாரு, மேல வந்து ஒரு யானை, கீழே ஒரு பாம்பு, அவனே தொங்குறது ஒரு கொடியில, அந்த கொடியை வந்து ஏற்கனவே ஒரு எலி வந்து அறுத்துட்டே இருக்கிறது. இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுல ஒரு சொட்டு ஹனி டிராப் அப்படி, ஒரு ஒரு மது, ஒரு சொட்டு விழுந்தா அதை நக்கிட்டு திருப்பி இன்னும் விழாதா இன்னும் விழாதான்னு இதுல இருந்து எப்படி பாதுகாத்து கொள்ளலாம்னு அவன் நினைக்காமல், இது கிடைத்தது திரும்பி அவ்வளவு கஷ்டத்துல கூட என்ன ஆகுறது அப்படின்னு இப்ப அதை அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். சில சமயம் ஹாஸ்பிட்டல்ல போய் யாராவது பார்த்தா, இந்த ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, முதல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது முதல்ல போய் இனிமே நார்மலா சாப்பிடலாமான்னு கேட்பார்கள். முதல் கேள்வி என்ன கேட்பார்கள்?
இவ்வளவு நாள் ட்ரீட்மெண்ட்ல தான் சரியா சாப்பிடல, இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடலாமான்னு கேக்குற மாதிரி விதுரர் சொல்லிட்டு இந்த கதையை சொல்லிட்டு சொல்றார். இந்த உலகத்துல இந்த காடுங்கிறது இட் இஸ் ஆல் மெட்டஃபார், சிம்பாலிசம். இந்த துக்கமான காடுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. அந்த காடுங்கிறது இந்த சம்சாரம், இந்த சுக துக்கங்கள் நிறைந்த சம்சாரம். அந்த அந்தணர் வேற யாரும் இல்ல, ஜீவாத்மா தான். அந்த காட்டுல இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் எல்லாம் அது சைஸ் வாரியா இருக்கு அப்படின்னு. அது எவ்வளவோ அதெல்லாம் வியாதி அப்படின்னு. எத்தனை வியாதி இருக்குன்னு லிஸ்ட் போட முடியுமா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு புதுசு புதுசா கூட வர்றது அப்படி. அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வியாதி. அங்கே ஒரு பெண் இழந்தது எல்லாம் தப்பிச்ச ஒரு பெண் இருந்தாலும் இல்லையா, அந்த பெண் தான் வயோதிகம். ஏன்னா இவ்வளவுக்கு நடுவுல வயதாகி கொண்டே இருக்க ஜரா. இட் இஸ் கால்டு ஜராதே. ஜரான்னா வயோதிகம், மூப்பு அப்படி. அப்புறம் ஒரு கிணறு, அந்த கிணத்துல போய் விழறாரா இல்லையா, கிணறுங்கிறது அந்த சரீரம். இந்த சரீரம் தான் கிணறு. அந்த கிணற்றுக்குள்ள என்ன இருக்கிறது, முதல்ல பாக்குறது என்ன, பிறந்த உடனே எதை, அது விழுந்த உடனே எதை பார்க்கிறான், கீழே ஒரு பாம்பு இருக்கிறது, அதுதான் காலம். அந்த பாம்புங்கிறது தான் காலம். அது விழுங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. சரி, மேல பார்த்தா 6 முகத்தோட 12 காலோட இருக்கிறது, அதுதான் சம்பத்சரம், ஒரு வருடம். ஒரு வருடத்திற்கு 6 பருவங்கள் உண்டு. அதற்கு 12 மாதங்கள்ங்கிறது இருக்கின்றது. அப்புறம் இந்த எலின்னு ஒண்ணு, அந்த எலி என்ன பண்றது, அந்த இரவு பகல்னு ஒரு எலி இருக்கிறதா இல்லையா, அதான் இரவு பகல். அது கருப்பு வெள்ளையா ஒரு எலி என்ன பண்றது, அந்த கொடிய அறுத்துட்டே இருக்கிறதா இல்லையா. மனிதனுடைய அந்த ஜீவித அந்த கொடிங்கிறது உயிர் மேல இருக்கக்கூடிய ஆசை. மனிதனுக்கு அந்த உயிர் மேல இருக்கக்கூடிய ஆசை தான் அந்த கொடி. அதை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறான். ஆனா எவ்ரிடே இஸ் பாசிங். ஆதிசங்கர் நல்லா சொல்லுவார், தினயாமின்யோ சாயம் பிராத்த சிசிர வசந்தோ புனராயாத்த கால கிரீட்டதி கச்சத்யாயு ததபின முஞ்சதி ஆஷாவாயு. அதே மாதிரி கால கிரீட்டதி கச்சதி ஆயு. இதெல்லாம் இருந்தாலும் கூட மனிதருக்கு ஆசை மட்டும் போறதே கிடையாது. அதனால அது பண்ணிட்டு இருக்கு. இதுல பார்த்தா என்பது ஒரு பெரிய மரம். அதுல நிறைய தேனீக்கள் எல்லாம் பார்க்கிற அந்த தேனீக்கள் எல்லாம் காமம், அதெல்லாம் ஆசை. அதுல இருக்கக்கூடிய அந்த தேன்கிறது அந்த காமத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம். இவ்வளவு துன்பத்திலையும், ஈவன் தோ ஹி இஸ் சரௌண்டட் பை எ கிரேட் ஃபியர் அப்படி, ஸ்டில் மேன் வாண்டட் டு என்ஜாய் ஆல் தி பிளஷர்ஸ், ஈவன் த லிட்டில் பிளஷர் ஆல்சோ ஹி டசன்ட் வாண்ட் டு ஸ்பேர். அதனால ஒரு சின்ன ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை கூட அவன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கின்றான். இப்ப கீதையில நீ காலையில பாரு, அயுக்தக காமகாரேன பலே சக்தே நிபத்தியதேன்னு சொல்வாரு. So, அயுக்தக மீன்ஸ் இஸ் டோட்டலி டிஸ்இன்டகிரேட்டட் மேன். காமகாரக அப்படி. காமகாரகன்னா காமஸ்ய காரக அப்படி. காரகன்னா இம்பல்டு பை தி டிசைர்ஸ் ஆர் ப்ரொபல்டு பை தி டிசைர்ஸ், மோட்டிவேட்டட் பை டிசைர்ஸ். திஸ் மேன் இஸ் எட்டர்னலி பவுண்ட் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய தத்துவங்களை எல்லாம் சொல்லி இதையெல்லாம் கேட்டுட்டு அவன் புத்திர சோகத்துல அவன் என்ன பண்றான், திருதராஷ்டிரன் மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். மயங்கி விழுந்த உடனே விதுரர் அடுத்து யாராவது இவனை தேத்தட்டுன்னு பாக்குற, அப்பதான் வேதவியாசர் வர்றாரு. வேதவியாசரை பத்தி சொல்றேன். வேதவியாசர் வேதவியாசரை பார்த்தோன்னு திருதராஷ்டிரர் புலம்புறார். வேதவியாசரும் சொல்றாரு, அப்பா இதெல்லாம் முன்பே ஏற்பாடு செய்யப்பட்டது, இதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடந்தது கிடையாது. இன்னும் ஒரு முறை நான் இந்திர சபையில் இருக்கும் பொழுது அங்கே தேவ ரிஷிகள் நாரதர் எல்லாரையும் பார்த்தேன். அப்ப பூமாதேவி தேவர்களிடத்தில் மகாவிஷ்ணுவனிடத்தில் பூமாதேவி வாஸ் லேமெண்டிங். அவள் புலம்பிக் கொண்டே இருந்தாள், பூமியில முழுக்க அதர்மம் சூழ்ந்து விட்டது, அதனால பூமியினுடைய பாரத்தை என்னால் சுமக்கவே முடியலைன்னு சொன்ன பொழுது அப்பவே விஷ்ணு சொல்வார், ஒருத்தன் நல்லவன் பிறப்பான், திருதராஷ்டிரன் ஒருத்தனுடைய பாரத்தை இறக்கிறதுக்கு அவன் நல்ல. திருதராஷ்டிரன் நல்லவன், உன்னோட பூமி பாரத்தை தீர்க்கிறதுக்கு திருதராஷ்டிரன் ஒரு நல்லவன் பிறப்பான் அப்படின்னு. அவனுக்கு ஒரு 4-5 பேர் கூட, ஒரு 4 பேர் இருப்பார்கள் அப்படின்னு. அவனுக்கு ஒரு புத்திரன் பிறப்பான், துரியோதனன். நீ கவலைப்படாத, துரியோதனன் துரிதராஷ்டிரன் பண்ணலைன்னு கூட அவன் புத்திரன் பார்த்துப்பான். அவன் என்ன பண்ணுவான், அவன் துச்சாசனன், சகுனி, கர்ணன் ஒரு 3 பேரோட சேர்ந்துட்டு இந்த 4 பேரும் ஒட்டு மொத்தமா அவனுடைய பாரத்தை கீழே இறக்கி வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது தீர்மானிக்கப்பட்டது. அப்படிதான் உனக்கு துரியோதனன் புத்திரனாக கலியினுடைய அம்சமாகவே அவன் பிறந்தான். ஆனால் திஸ் கலி, ஈவன் டுடே திஸ் கலி இஸ் பர்வேடட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் துரியோதன. துவாபாரக இஸ் பர்வேடட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் சகுனி. சகுனி கலி அதனாலதான் மனிதர்களுக்கு பாருங்க,
இங்க கலி காலத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு கெட்டவன் கெட்டவனாக இருக்கிறதுங்கிறது வேற. அப்படி கலியில வந்து நல்லவன் கூட என்ன இருக்கு, தெர் இஸ் எவ்ரி பாசிபிலிட்டி ஈவன் எ குட் மேன் கேன் கெட் ஸ்பாயில்டு. சரி, தட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கலி. அப்படி தர்மம் இல்லாதவர்கள், நேர்மை இல்லாதவர்கள், நேர்மை இல்லாமலே இருக்கட்டும், அது போகட்டும். இந்த உலகத்தில் ரொம்ப நேர்மையானவர்கள் கூட த மோஸ்ட் டிக்னிஃபைடு பர்சன், a man may be well educated, he may be earning highest money, still greed will not leave him. பார்க்கிறோமே இல்லையா? நல்லா படிச்சிருப்பார்கள், ஒரு மாசத்துல கை நிறைய சம்பளம் வாங்குவார்கள், இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, கிரீட் வில் ஓவர் பவர் தம். அதனால நல்லவர்கள் கூட நேர்மையை இழந்து விடுவார்கள். சி, தட் இஸ் த பவர் ஆஃப் கலி. அதனால அப்படி ஒரு புத்திரன் உனக்கு வந்து பிறந்தான். அவனுக்கு கூட இருந்தவர்கள் அவனை வந்து தவறு செய்ய தூண்டிக் கொண்டே இருந்தார். எங்க நிறுத்தினார்கள்? மற்றவர்கள் நிறுத்தினார்கள். ஆனா துச்சாசனனோ கர்ணனோ அல்லது இவர்கள் யாரும், சகுனியோ அவனை நிறுத்தவே இல்லையே. அதனால செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால இதை குறித்தெல்லாம் நீ கவலைப்படாதே, நடந்தது நடந்து போச்சு. அதனால இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம்னு திருதராஷ்டிர ஒரு வழிய மனதை தேத்தி கொண்டு, அப்புறம் காந்தாரியையும் அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண் ஸ்திரீகள், அந்த அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளையும் பார்க்க வேண்டும் சொன்ன உடனே காந்தாரி குந்தி, இந்த காந்தாரியும் குந்தியும் வர்றார்கள். வந்த உடனே எல்லா பெண்களையும் அழைத்து கொண்டு, போர்லாம் முடிந்து போயிடுது, 18 நாள் யுத்தம் முடிந்துடு. he wanted to see that battlefield. அப்படி சரி, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், ஒரு எல்லா யுத்தமும் நடந்த பிறகு அதை போய் பார்க்கறதுக்கு அப்படி. So, இப்படி போய் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது அப்ப அந்த நேரம் தர்மபுத்தருக்கு தெரியறது, திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்தை விட்டுட்டு போர்க்களத்துல வந்து நிற்கிறான். ரொம்ப வருத்தத்தோடு தன்னுடைய புத்திரர்கள் இறந்தது, தன்னுடைய ஞாத்திகள், சொந்தக்காரர்கள், ஒற்றார் உறவினர் இருந்ததெல்லாம் பார்க்கறதுக்கு பெண்களோட எல்லாம் வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அந்த துருதராஷ்டனை பார்க்கறதுக்காக பாண்டவர்கள் எல்லோரும் போறார்கள். கூடவே பகவான் கிருஷ்ணர் இருக்கிறார், சாத்தியகி இருக்கிறான், யுயுட்சு. யுயுட்சு தெரியுமா? அதான் ஒரே ஒரு புத்திரன் அவன், அந்த யுயுட்சு. இவர்களை எல்லாம் கூட்டு திரௌபதியோடு சேர்ந்து. அதனால பாண்டவர்கள் எல்லாரும் போறார்கள், கிருஷ்ணரும் போறார், யுயுட்சுவும் போறான், சாத்தியகியும் போறான், திரௌபதி எல்லாரும் சேர்ந்து திருதராஷ்டிரனை பார்க்கணுங்கிறதுக்காக போறார். அந்த நேரம் திருதராஷ்டிரனை பார்க்க போகும்போது திருதராஷ்டிரன் வந்து எல்லாரையும் போன உடனே வந்து கட்டி பிடிக்கணுமா இல்லையா? ஒரு ஒரு சம்பிரதாயம். ஆனா அவனுக்கு ஒரு பிரீத்தியே இல்லாம தர்மபுத்திரர் போய் அவர் காலில் விழுந்தோன்னு அப்படியே தர்மபுத்திரரை கட்டி பிடிக்கிறான். அடுத்து பீமசேனன் போன உடனே, பீமசேனன் தானே அவனுடைய 100 புத்திரர்களையும் கொன்னாரான் இல்லையா? இப்ப கொஞ்சம் முன்னாடி தானே உபதேசம் கேட்டான், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே ஒரு உபதேசம் கேட்டானா இல்லையா? 2 நிமிஷம் முன்னாடி தான் ஒரு உபதேசம் கேட்டான், இதெல்லாம் விட்டுடு, இது எதுவுமே அப்படிலாம் மனசு அவ்வளவு சுலபமா, நம்ம இது நம்ம பெருமையா சொல்லுவோம் இதை, ஏன்னா மனசு அப்படிலாம் கேட்காது. இதுல என்ன மனசு கேட்காதுன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கிறது? ஏன்னா அந்த பீமன் வந்து போனோட அவனு பீமன் எழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படி அந்த துரியோதனன், அந்த திருதராஷ்டிரன் வந்து அந்த பீமனை கட்டி பிடிக்கும் பொழுது அவனுடைய மனதுல ஒரு வஞ்சக எண்ணம் வர்றது. யாருடைய மனதுல? திருதராஷ்டிரனுடைய மனதுல. உடனே பகவான் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கிறாரு இல்லையா? ஒரு நிமிடம் அந்த திருதராஷ்டிரனுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வஞ்சகமான எண்ணத்தை தெரிந்து கொண்டு டக்குன்னு என்ன பண்றாரு, பீமனை இழுத்துடுறார். இழுத்துட்டு பீமன் மாதிரியே இருக்கக்கூடிய, முன்பு வந்து இந்த பீமனுக்காக ஒரு கதை யுத்தம் செய்யணுங்கிறதுக்காக ஒரு பெரிய இரும்பினாலான பீமன் போலயே ஒரு சிலையை துரியோதனன் பண்ணி வச்சிருப்பான். டக்குன்னு அந்த சிலையை இங்க இருந்து பிடிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிலையை கொண்டு போய் அவர் திருதராஷ்டிரனுடைய கையில வச்சு வச்சிடறார். அவனுக்கு என்ன தெரியும்னா, see, when you are overpowered by anger, you will lose all your discrimination. ஆனா பீமன் அப்படிதான் இருப்பான். அவனும் அப்படியே இரும்பு சிலை மாதிரி தான் அப்படிதான் இருப்பான் பாருங்க. ஒரு நிமிஷம் தன்னுடைய தன் அந்த பீமன் மேல இருக்கக்கூடிய எல்லா கோபாவிஷயத்தினால என்ன பண்றான், இறுக்கி அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறான். ஒரு நிமிஷத்துல பார்த்தோன்னா அவ்வளவு பெரிய இரும்பு சிலை. அந்த அவ்வளவு 1000 யானை பலம் திருதராஷ்டிரனுக்கு உண்டுன்னு மகாபாரதத்துல எழுதியிருக்கிறார்கள். நடன ஆர்டினரி பர்சன், 1000 யானை பலம் உடையவனான். he just hugs that idol. அப்படி அந்த பெரிய அந்த சிலையை போட்டு, அந்த சிலை ஒண்ணுமே இல்லாம நசுங்கி போய் இவனுடைய மார்பல் எல்லாம் காயம், வாயிலிருந்து ரத்தம் கொட்டுறதாம். அந்த திருதராஷ்டிரனுடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டிட்டு எல்லாம் உடனே எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த சிலை அப்படியே கீழே விழுந்துருதா. விழுந்த உடனே பீமன் செத்து போயிட்டான்னு என்ன பண்றான்னா, ஆ ஆ பீமா போயிட்டியா நீன்னு அப்ப அப்படியே இன்னும் நடிக்கிறான். பீமா நீ போயிட்டியான்னு ஆ ஓன்னு அலறான். உடனே கிருஷ்ணன் சொல்றார், ரொம்ப நடிக்க வேண்டாம்,
ரொம்ப அலற வேண்டாம். இத நீர் அவன் மீது, பீமன் மீது அதீதமான கோபத்தோடு இருக்கிறேங்கிறது எனக்கு முன்பே தெரியும். அதனால தான் நான் ஒரிஜினல் பீமன் உன் கையில கொடுக்கல. மா சுச்சோ திருதராஷ்டிரத்வம் நைஷ பீமஸ்த்வயா ஹதः ஆயசி பிரீத்திமா ஏஷ त्वया நிஷ்பாதிதோ விபோ அப்படி. மாசுச்ச திருதராஷ்டிர, திருதராஷ்டிர நீ கவலைப்படாதே. துவம் நைஷ பீமஸ்த்வயா ஹதः, யூ ஹேவ் பீம இஸ் நாட் கில்டு பை யூ, உன்னால் பீமன் கொல்லப்படவில்லை. ஆயசி பிரதிமா ஏஷ, ஆயசின்னு அயன். ம். அயஸ்கந்தம்னு சொல்லுவாரு. ஆயசி மீன்ஸ் அயன். ஆயசி பிரதிமா ஏஷ. சரி, உன் கையில நான் கொடுத்தது பீமனை போன்று இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சிலையை கொடுத்தேன். துவயா நிஷ்பாதித விபோ அப்படி, உன்னால் அது வீழ்த்தப்பட்டு விட்டது. தம் குரோதவசமாபன்னம் விதித்வா பரதர்ஷப மயா பக்ருஷ்ட கௌந்தேயோ மிருத்யோ மிருத்யோகோ திருஷ்டாந்தரம் கதஹ அப்படின்னா. See, உன்னுடைய ரெண்டு கைகள்ங்கிறது சாதாரண கைகள் இல்ல, அது யமனுடைய பிடி. அதில் அகப்பட்டால் பீமன் தப்பிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால அவனை பீமனை உன்னிடத்தில் ஒப்படைக்கவில்லை. அதனால உன் புத்திரர்கள் செய்த அந்த இரும்புமயமான பிரதிமாவே உன்னுடைய கையில் கொடுத்தேன். உன்னுடைய மனமானது புத்திரனுடைய சோகத்தினால் மீண்டும் தர்மத்தை குறித்து நினைத்து பார்க்கவில்லை. அது தர்மத்திலிருந்து நழுவி விட்டது. இனிமேலாவது, இப்பொழுதாவது குரோதத்தை விடுங்கிறார். இப்பொழுதாவது நீ குரோதத்தை விடுன்னு சொல்லி அந்த திருதராஷ்டிரனுக்கு இன்னும் எவ்வளவோ உபதேசங்களை எல்லாம், கிருஷ்ணரும் உபதேசங்களை எல்லாம் பண்றாரு. அதெல்லாம் கேட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீஸ் சேஞ்சிங். இவ்வளவு வாஷ் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்ப ஹவு மச் தட் சின்ஃபுல் தாட், தட் மச் கிரீட் ஃபார் பவர், வெல்த், இன்னும் இதெல்லாம் அக்யூமுலேட்டட் இன் கான்சியஸ்னஸ் பாருங்க. அதனால்தான் ஒரு துணியில ஏதாவது அழுக்கு இருந்தா டக்குன்னு துவைச்சிடலாம். அட்லீஸ்ட் துணியை தூக்கி போட்டு மாத்திட்டு போயிடலாம். கான்சியஸ்னஸ், ஹவு டு யூ கிளென்ஸ் தி கான்சியஸ்னஸ் அப்படின்னு, அதை மாத்தவும் முடியாது அப்படின்னு. ஸோ சம்டைம் வி ஹவ் டு கோ த்ரூ ஒன்லி அப்படின்னு. அப்ப நாம செய்த எல்லா பாபங்களுக்கும் புண்ணியங்களையும் நாம் என்ன ஆக வேண்டும்? அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனால்தான் பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம்னு சொல்றோம். அதனால்தான் ஞான பக்கம் கொஞ்சம் எட்டி பார்க்கணும்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றார் அப்படின்னு சொன்ன உடனே, உடனே சொல்றார், இப்ப என்னுடைய மனசுல இருக்கக்கூடிய கவலை, கோபம், தாபம் எல்லாம் போயிடுத்து. அதனால எல்லாரையும் ஒரு தடவை உண்மையான அன்போடு நான் கட்டி தழுவ வேண்டும்னு நினைக்கிறேன்னு உடனே கிருஷ்ணர் அஞ்சு பேரையும் பார்த்து போங்க அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தரும் பயந்துட்டே என்ன பண்றார்? பயந்துட்டே போறார். அந்த திருதராஷ்டிரன் ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிச்சுட்டு வந்த உடனே அப்ப காந்தாரியை பார்க்கலாங்கிறதுக்காக போறார். தே ஆல் கோ டு காந்தாரி. காந்தாரி இடத்தில் யுதிஷ்டர் வர்றாருங்கிறது காந்தாரிக்கு தெரிந்த உடனே அவளுடைய மனதிலும் கெட்ட எண்ணம் இருக்கின்றது அப்படின்னு. எப்படி துருதராஷ்டருடைய மனதில் இருந்தோ அதே மாதிரி காந்தாரியுடைய மனதில கூட எண்ணங்கள் நல்லா இல்லை அப்படிங்கிறது வியாசர் தெரிந்து கொண்டு, பிஃபோர் ஷி மீட்ஸ் யுதிஷ்டர் அப்படி, வியாச கம்ஸ் டு ஹிம், கம்ஸ் டு ஹர் அப்படி. வியாசர் காந்தாரியை பார்க்கறதுக்கு உடனே மருமகளுக்கு சொல்றாரு அப்படி. அவளுடைய அபிப்பிராயங்களை, மருமகளால், வியாசருடைய மருமகள் தானே காந்தாரி. தன்னுடைய மருமகளுடைய அபிப்பிராயங்களை எல்லாம் வியாசர் தெரிந்து கொண்டு மருமகளை பார்த்து சொல்றார், அம்மா நீ யுதிஷ்டிரரை ஒரு காலத்தில் நீ சபிக்க கூடாது. இது சபிப்பதற்கான காலம் கிடையாது. ஒரு காலத்திலும் பாண்டவரிடத்தில் நீ கோபம் பாராட்டக்கூடாது. உன்னுடைய ரஜோகுணத்தை அடக்கு. முன்பு இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு துரியோதனன் உன்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற வந்த பொழுது, சரி, ஒரு கதை உண்டு. அவர் கண்களை அவிழ்த்து கொண்டு அவள் தன்னுடைய சக்தியை எல்லாம் துரியோதனன் மீது கொடுத்தாள். அப்ப துரியோதனன் அதெல்லாம் மகாபாரதம், வியாச பாரதத்துல இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி யூ டோன்ட் ஃபைண்ட் ஆல் தட் ஸ்டோரி இன் வியாச பாரதம். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வில்லிபுத்திரர் பாரதத்துல இருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கிடைக்கதைகள்ல இருக்கலாம். ஒரிஜினல் வியாச பாரதத்துல அப்படிலாம் அவ கண்களை திறந்து அவனுடைய உடல் பூரா அந்த நேரத்துல கிருஷ்ணர் நீ அம்மா எதிர்க்க நிர்வாணமாக போகக்கூடாது, அம்மாவாக இருந்தாலும் ஒரு துணியை சுத்திட்டு தான் போகணுங்கிறதால தான் அவனுடைய தொடைகள் எல்லாம் அப்படி பலவீனமாக இருந்ததெல்லாம் சொல்வார்கள். பட் ஐ டென்ட் ஃபைண்ட் எனி சச் ஸ்டோரி இன் வியாச பாரத. ஹியர் கிருஷ்ணா சேஸ் he came to seek your blessing. At that time what did you tell? அவனுக்கு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ண? அப்ப தர்மம் எந்த பக்கம் இருக்கிறதோ ஜெயம் அந்த பக்கம் தான் இருக்குன்னு நீ அப்பவே சொன்னையா இல்லையா? அதனால பாண்டவர்கள் வெற்றி பெற்றதை குறித்து நீ பொறாமைப்படவும் கூடாது, கோபப்படவும் கூடாது. ஏன்னா அவர்கள் பக்கம் தர்மம் இருந்தது, உன்னுடைய புத்திரன் பக்கம் அதர்மம் இருந்தது. அதனால அதர்மத்தை விட்டு விட்டு பாண்டவர்களுடைய விஷயத்தில் நீ கோபத்தை அடக்கி கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு உடனே அப்ப காந்தாரி சொல்றார்,
சரி, அவளும் அப்படிதான் நினைக்கிறா, இவர்களுடைய பாண்டவர்களுடைய அழிவை நான் விரும்பவில்லை. இருந்தாலும் கூட புத்திரனுடைய அந்த புத்திர சோகங்கள், எல்லா புத்திரர்களையும் இழந்ததால் என்னுடைய மலமே நிலை தடுமாறுகின்றது. இந்த நால்வரால் என்னுடைய குலமே நாசமாகியது. அதனால எனக்கு பாண்டவர்கள் மீது எந்த வருத்தமும் கிடையாது. பாண்டவர்கள் தர்மமானவர்கள், குற்றமற்றவர்கள். இருந்தாலும் கூட அந்த பீமன் என்னுடைய புத்திரனை வந்து தொடைக்கு கீழே அடித்து அதர்மமாக கொன்றான் என்பதை நினைக்கும் பொழுது என்னால் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லைன்னு சொல்றான். அப்ப பீமன் சொல்றான், "சீ, நான் ஒருவேளை தவறு செய்திருந்தால் காந்தாரிட்ட சொல்றான், என்னை மன்னித்து விடு. ஆனால் தர்மமான முறையில் ஆஹ், துரியோதனனை வெல்வதுங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா அவன் ஒரு மாயாவி. அவன் ஏற்கனவே நிறைய அதர்மங்களை எல்லாம் செய்தான். அதனால அவன் அவ்வாறு வஞ்சிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் காந்தாரி, உனக்கு தெரியும், சபையினுடைய நடுவில் திரௌபதியானவள் எல்லோருடைய எதிரிலும் வந்து அவமானப்படுத்தப்பட்டாள். அப்பொழுது வந்து இதே துரியோதனன் அந்த திரௌபதிக்கு முன்பு தன்னுடைய தொடையை காண்பித்து ஒரு வெறுப்பான காரியத்தை எல்லோர் எதிரிலும் செய்தான். அப்பெல்லாம் நீங்க யாரும் கண்டிக்கல. அப்படி நோபடி ஸ்டாப்ட் அட் தட் டைம். அப்படி ஒரு பெண் எதிரில், மதிக்கப்பட வேண்டிய ஒரு பெண் எதிரில் தன்னுடைய தொடையை காண்பித்து வெறுப்பான ஒரு காரியத்தை செய்தான். அப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அவனுடைய தொடையை நான் யுத்தத்தில் பிளப்பேன்னு இந்த சாபம், இந்த சாபமானது, இந்த வாக்கானது என்னால் சொல்லப்பட்டது. அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவனுடைய தொடையில் அடிக்கப்பட்டு அவன் இறந்தான். அப்புறம் இந்த மார்க்கண்டேய மகரிஷியினுடைய, மைத்ரேய மகரிஷியினுடைய சாபமும் அவனுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, "அப்பா, நீ நினைச்சதெல்லாம் பண்ணிட்ட. அவனுடைய தொடையில அடிச்சு அவனை கொல்லணும்னு நினைச்சே கொன்னுட்ட. அதே மாதிரி துச்சாசனுடைய மார்பை பிளந்து ரத்தத்தை எல்லாம் குடிக்கணும்னு நினைத்து அந்த ரத்தத்தையும் நீ குடிச்சிட்ட" அப்படின்னு காந்தாரி சொல்லும் பொழுது சொல்றார், "நான் வந்து துச்சாசனுடைய மார்பை பிளந்தது உண்மை. ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு சபதம் எடுத்ததால் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய மார்பை பிளந்து அந்த ரத்தத்தை வந்து என்னுடைய உதட்டில் தான் வைத்தேனே தவிர அந்த ரத்தமானது என்னுடைய உதட்டையோ பற்களையோ தாண்டி நான் ரத்தத்தை அருந்தவில்லை." நீங்க சொல்றான். ஏன்னா மனிதர்களுடைய ரத்தம் என்பது குடிக்கத்தக்கது அன்று. அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அதனுடைய ரத்தத்தை குடிப்பதுங்கிறது பாபம். நான் அந்த காரியத்தை செய்யல. ஆனால் என்னுடைய சபதத்தை நிறைவேற்றுமே என்பதற்காக திரௌபதிக்காக அவனுடைய ரத்தத்தை வந்து என்னுடைய உதட்டில் தான் வைத்தேனே தவிர ரத்தத்தை குறிக்கவில்லை, குடிக்கவில்லை. என்னுடைய செயல்களை எல்லாம் யம தர்மராஜனும் தேவர்களும் உள்ளபடி அறிவார்கள். என்னுடைய சபதத்தை நிறைவேற்ற அவ்வாறு நான் சொன்னேன். நீ அடக்கி இருக்க வேண்டியது உன்னுடைய புத்திரர்கள். நீயும் வந்து கண்களை கட்டிக்கொண்டு, திருதராஷ்டிரம் கண்கள் இல்லாமல் புத்திரர்களை அடக்குவதற்கு பதிலாக அவர்கள் எல்லோரும் அழிந்த பிறகு ஏன்னா உங்களுடைய கோபத்தை எல்லாம் எங்கள் மீது காட்டுகின்றீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப என்னுடைய 100 பிள்ளைகளையும் கொண்டுட்டே, அட்லீஸ்ட் யூ ஷுட் ஸ்பேர் ஒன் ஆர் டூ. ஒன்னு ரெண்டு டிக்கெட்டையாவது நீ விட்டு வைத்திருக்கலாம். பட் நீ வந்து 100 பேரையும் நீ கொன்று விட்டாய் அப்படி. அதனால்தான் என்னுடைய துக்கம் வந்து அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி, என்னுடைய புத்திரர்கள் எல்லாம் இறப்பதற்கு காரணம், அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, என்னுடைய புத்திரர்கள் எல்லாம் இறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ராஜா எங்க கேட்கிற அப்படின்னு, அந்த அரசன் எங்க, அவனை முன்னாடி அனுப்பு அப்படின்ற உடனே பீமன் பின்னாடி போன உடனே ஹி கம்ஸ். இந்த யுதிஷ்டிரர் வந்து அப்படியே தலையை குனிஞ்சுட்டே அவன் முன்னாடி நிற்கிறார். காந்தாரி முன்னாடி நிற்கிறார். சொல்றாரு, புத்திரஹந்த நிருஷம்சோகம் தவ தேவி யுதிஷ்டிரः ஷாபார்ஹ பிருத்திவி நாசோ ஹேது பூத ஷபஸ்வ மம. அண்ணா, உன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் கொன்ற பாபத்தை செய்தவன் நான் தான். எல்லா விதத்திலும் சபிக்கத்தக்கவன் நான். அதனால நீ கோபத்தை எல்லாம் அடக்கி கொள்ள வேண்டாம். அவன் தர்மபுத்திரன் அப்படித்தானே பேசுவார். அதனால உன் மனதில் என்ன சாபம் கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த சாபத்தை எனக்கு நீ கொடுத்து விடு. நஹிமே ஜீவிதே நார்த்தக ந ராஜ்யேன தனேன வா தாத்ருஷான் சுக்ருதோ ஹத்வா மூடஸ்யாஸ்ய சுக்ருத் துருகः அப்படின்னு. இப்ப எனமே எனக்கு வாழணுங்கிற ஆசை கூட கிடையாது. எனக்கு இந்த ராஜ்யத்தின் மேல ஆசை இல்லை, தனத்தின் மீது ஆசை இல்லை. தாத்ருஷான் சுகிருதோ ஹத்வா, இப்படி என்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் எல்லோரையும் கொன்ற பிறகு இனிமேல் ராஜ்யத்தை அடைந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் அர்ஜுனன் சொன்னான் முதல் அத்தியாயத்துல. கிம் ராஜ்யேன கோவிந்த கிம் ஜீவித்தேனன். அதே தான் தர்மபுத்திரர் இப்ப சொன்ன உடனே அவரு கீரிடை காந்தாரி என்ன பண்ற, பெருமூச்சு விடுற. ஆனா வியாசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு, உன்னுடைய கோபத்தை பாண்டவர்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும், நீ வந்து அவர்களை சபிக்க கூடாதுன்னு சொன்ன உடனே அப்ப தர்மத்தை எல்லாம் அறிந்தவள் எல்லாம் என்ன பண்றாளாம் அப்படி. அப்ப நமஸ்காரம் பண்றதுக்காக யுதிஷ்டர் போறான். அந்த கண்ணை மூடி இருப்பாரு, அந்த மூடிய கண்களுடைய நுனிகள் வழியாக அவனுடைய வலது கால் கட்டை விரல் மட்டும் தெரிஞ்சதான் அப்படின்னு. சோ அவளுடைய கண் பார்வை லேசாக தர்மபுத்தருடைய
அந்த வலது கால் கட்டை விரல்ல விழுந்ததான், அவனுடைய கட்ட விரலே கருகி போயிடுதான். யுதிஷ்டருடைய கட்ட விரலே, அவன் எவ்வளவு பெரிய தர்மவான். அப்ப எந்த அளவிற்கு, அதனால்தான் இந்த சாபம் இதெல்லாம் வந்து மனிதர்களை விடாது. இட் ஹேஸ் டு பி, பவர் ஹேஸ் டு பி யூனோ இன்வெஸ்டட் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. அதர்வைஸ் இட் வில் ஃபைண்ட் ஒன்லி இன் டெஸ்ட்ரக்டிவ் பாத். பாருங்க எவ்வளவு பெரிய தர்மபுத்திரருக்கே, ஒருவேளை கண்ணை திறந்து நேர தர்மபுத்திரரை பார்த்திருந்தா என்ன இருக்கும். கிருஷ்ணர் காப்பாத்தி இருப்பாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். பட் யூ see that much power they possessed. அதனால நாம நினைக்கிறோம், நாம ஒவ்வொருவருக்குமே நம்மளுடைய வாக்கிற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. அதனால we should extremely exercise our words. நீங்க வெறும் வார்த்தை தானே நினைக்காதீங்க அப்படி. There is a spirit behind that word. அதனால யாராக இருந்தாலும், நமக்கு எவ்வளவு வேண்டாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் தான் நாம் நினைக்கணும். அப்படின்னு ஒருத்தர் செய்யற தப்புக்கு திருப்பி நான் சாபம் கொடுக்குறேன், அவங்க then where is the end? Then there is no, we have to keep retaliating. அப்ப அதுக்கு அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு நிமிஷம் என்ன ஆயிட்டு பார்த்தோன்னா அர்ஜுனனே பயந்து போய் உடனே போய் என்ன பண்ண, அடுத்து நாம தான் நம்ம டார்கெட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு தர்மபுத்திரர் பின்னாடி போய் அர்ஜுனன் ஒளிஞ்சுட்டானா, அண்ணா என்னை காப்பாத்துனான். அந்த அளவிற்கு அவளுடைய வீரியம், அந்த காந்தாரியனுடைய சக்தி. பதிவிரதா, தன்னுடைய கணவனை தவிர அவள் யாரும் நினைக்கல. இத்தனை காலம் கணவனுக்காகவே கண்களை கட்டி கொண்டிருந்தாள். எல்லாம் வந்து சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. அதனால அந்த நகங்கள் எல்லாம் அப்படியே அப்படியே விகாரம் ஆயிடுத்து, அவனுடைய காலே விகாரம் ஆயிடுத்துன்னு சொல்றார்கள். அதன் பிறகு குந்திக்கு அப்படி கொஞ்சம் அந்த கோபம் நீங்கி சமாதானத்தை அடைந்தார்கள். அப்படி அதனால அப்புறம் திருப்பி போய் வியாசர் ஒரு திவ்ய திருஷ்டி இங்க காந்தாரிக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் வந்து அந்த போர்க்களத்துல போறார்கள். ப்ராபப்ளி காந்தாரி மே நாட் கோ. தான் இருந்த இடத்திலிருந்தே அந்த போர்க்களத்தை பார்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு ஞான திருஷ்டியை வியாசர் காந்தாரிக்கு கொடுத்ததாக இங்கே இருக்கின்றது. போன உடனே அங்கே பார்க்கிறார்கள் காந்தாரியனுடைய, அதெல்லாம் சொல்ல விரும்பல. இங்க ஒரு 5-6 அத்தியாயங்கள் த லேமெண்ட் ஆஃப் காந்தாரி. காந்தாரி வந்து புலம்பி தள்ளிடுவா. புலம்பி தள்ளிட்டு அவங்க கிருஷ்ணர் பக்கத்திலேயே அவ புலம்புற வரைக்கும் இருப்பாரு. அப்படி கடைசியில கிருஷ்ணர் நிமிர்ந்து பார்த்துட்டு சொல்வார், எங்கேயாவது ஒரு இடத்துல எல்லாத்தையும் யார் மேலேயாவது கொட்டணுமா இல்லையா, உடனே கிருஷ்ணரை பார்த்தோன்னு சொல்லுவார், இது எல்லாற்றுக்கும் காரணம் நீதான். அப்படி என் புத்திரர்களும் காரணம் இல்லை, பாண்டவர்களும் காரணம் இல்லை, இத்தனை பேர் அழிந்ததற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரே ஒருத்தர் தான், கிருஷ்ணா நீ ஒருத்தர் தான், நீ ஒருத்தன் தான் காரணம்னு. வாட் வில் ஹீ டூ அப்படின்னு, சி ஹி ஹேஸ் அ ட்ரேட்மார்க் ஸ்மைல். அப்படி அவர் வந்து கொஞ்சம் கூட புன்னகை, அவருக்கு எல்லாம் தெரியும் பாவம், என்ன பண்ண முடியும். கொஞ்சம் கூட புன்னகை மாறாத ஒரு முகம். அப்படியே அந்த முகத்தை தின்று சொல்லார்கள், எல்லா பாண்டவர்களையும் எப்பொழுது வந்து பாண்டவர்களால் அனுப்பப்பட்டு உபப்ளவியத்திலிருந்து நீ அஸ்தினாபுரத்திற்கு வந்து தூதனாக வந்தாயோ, எப்பொழுது உன்னுடைய வார்த்தைகளை கௌரவர்கள் கேட்கவில்லையோ, அப்படி உன்னையே கட்டி வைக்க முயற்சித்தார்களோ, நீ திரும்பி செல்லும் பொழுதே நீ முடிவு செய்து விட்டாய், என்னுடைய புத்திரர்களை எல்லாம் ஒட்டுமொத்த இந்த கௌரவ குலத்தையும் அழிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் உன்னுடையது. See, you are the cause for this battle. நீதான் காரணமாக இருந்தார். அதனால இத்தனை கௌரவர்கள் அழிந்ததற்கும் வந்து நீதான் காரணம்னு சொல்லி அந்த காரணத்தை தூக்கி கிருஷ்ணருடைய தலையில் போட்டு, இன்ஃபேக்ட் கிருஷ்ணரை சபிக்கின்றாள். ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்சஸ் கிருஷ்ணா. அன்பார்ச்சுனேட்லி யாருடைய பாதங்களை நாம் சரணடைய வேண்டுமோ அவர்களே சபிப்போம் அப்படின்னு. திஸ் இஸ் தி ஹியூமன் மைண்ட். அப்படி யூ சப்போஸ் டு சரண்டர் டு ஹிம் இன்ஸ்டெட் ஆஃப் கிருஷ்ணரை சபிப்பதற்கு பதிலாக she should have surrendered at the feet of the Lord. பட் ஹியூமன் மைண்ட் அதுக்கு வந்து ஒரு கோபம் வரும்போது அது நல்லவர்களும் பார்க்காது, கெட்டவர்களும் பார்க்காது. குருவாக இருந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா, அது குருவாக இருந்தாலும் போட்டு பார்த்துருவோம் தான் நினைக்கும் அப்படின்னு. தட் இஸ் தி மென்டாலிட்டி. அதுதான் மைண்ட் டசன்ட் ஸ்பேர் எனிபடி அப்படி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மைண்ட் கெட்ஸ் ஆல்வேஸ் ஓவர் பவர்ட் பை ஆங்கர், ஆர் இட் கெட்ஸ் ஓவர் பவர்டு பை டிசைர், கிரீட், ஜெலஸ். அது when it gets overpowered, அதுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, குரு, சிஷ்யன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படி அது எல்லாத்தையும் தள்ளி வச்சிடும். அப்படி இட் ஹேஸ் டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். அப்படி
அதுக்கு எதிர்க்கு கடவுளே வந்து சங்கு சக்கர கதா புஜையோட கோவத்துல வந்து நின்னாரு. அவரே என்ன பண்ணும்? அவரும் 4 வாங்கி கட்டிட்டு போக வேண்டியதுதான் அப்படி. That's what has happened to Krishna also. Then Krishna knew everything, and he doesn't retaliate. He silently accepts all that curse, given to him by Gandhari. He just accepts and he tells the truth. What it is that we will see next week. இந்த ஸ்திரீ பருவத்தினுடைய இன்னொரு கொஞ்சம் ஸ்லோகங்கள், ஒன்று ரெண்டு சம்பவங்கள், அதை வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.